தனியார் கம்பெனி கூல்ட்ரிங்க்ஸை குடித்ததில் சிறுமி உயிரிழந்ததாக கூறப்பட்ட வழக்கில் பெரும் திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். திருவண்ணாமலை மாவட்டம் செய்யாறு அருகே காவியா என்ற 6 வயது சிறுமி பெட்டிக்கடையில் விற்கப்பட்ட குளிர்பானம் வாங்கி குடித்து உயிரிழந்ததாக கூறப்பட்ட விவகாரம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது. கடந்த மாதம் அரங்கேறிய இந்த சம்பவத்தில் சிறுமி குடித்த குளிர்பான கம்பெனிதான் தன் மகளின் இறப்பிற்கு காரணம் என கூறி சிறுமியின் தந்தை போலீசில் புகார் அளித்திருந்தார். இந்நிலையில் நாமக்கல் மற்றும் கிருஷ்ணகிரியில் இயங்கி வந்த சம்பந்தப்பட்ட குளிர்பான நிறுவனத்தில் மத்திய உணவு கட்டுப்பாட்டு துறை அதிகாரிகள் ரெய்டு நடத்தி மாதிரிகளை ஆய்வுக்காக எடுத்து சென்றனர். இந்த சூழ்நிலையில் இந்த ஆய்வு முடிவுகள் வெளியிடப்பட்டிருக்கிறது. கனிகிலுப்பை கிராமத்தை சேர்ந்த ராஜ்குமார் என்பவர் அவருடைய மகள் எங்கள் நிறுவனத்தை சேர்ந்த டெய்லி கூல்ட்ரிங்க்ஸ் குடித்து இறந்ததாக ஒரு செய்தியை பரப்பிவிட்டிருந்தார். அதன் விளைவாக இன்று எங்களுடைய கம்பெனிக்கு மிகப்பெரிய இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. மத்திய உணவு பாதுகாப்புத்துறை எங்கள் நிறுவனத்தை ஆய்வு மேற்கொண்டு சாம்பிள் எடுத்து அதனுடைய ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு மத்திய அரசின் 3 மிகப்பெரிய லேப்ல அவங்க டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதனுடைய ரிப்போர்ட் இப்ப வந்திருக்குது. இது 100% சேஃப். இதை குடிப்பதனால யாருக்கும் எந்த பாதிப்பும் இல்லை, 100% குடிப்பதற்கு உகந்தது என்று ரிப்போர்ட் வந்திருக்கிறது. திரு ராஜ்குமார் அவர்களுக்கு எதிராக ஒரு கிரிமினல் நடவடிக்கை இப்படி அவதூறு பரப்பியதற்காக நாங்கள் நஷ்டஈடு கேட்டும் வழக்கு தொடர்ந்து இருக்கிறோம். அதிகாரிகள் எடுத்துச் சென்ற சாம்பிள் முடிவுகள் வெளியாகி இருப்பதாகவும் எங்கள் குளிர்பானத்தில் எந்த குறையும் இல்லை என அவர்கள் சான்று வழங்கியிருப்பதாகவும் கூறிய நிறுவனம் குறித்து அவதூறு பரப்பியதற்கு சிறுமியின் தந்தை 5 கோடி நஷ்டஈடு வழங்க வேண்டும் என கேட்டிருக்கின்றனர். டெய்லி மேங்கோ ட்ரிங்கை சாப்பிட்டதுனால தான் குழந்தை இறந்ததா சொல்லி அவர் புகார் போட்டு வந்தார். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டு இன்னும் பெண்டிங்கில் இருக்கு. இந்த மீன் டைம் அந்த பர்டிகுலர் மேங்கோ ட்ரிங்க் சென்ட்ரல் ஃபிஷாய் அஃபீஷியல்ஸ் மோஸ்ட் ரெப்யூட்டட் கவர்மெண்ட் லேப்ஸ்க்கு செக் பண்ணதில்லை. இஸ் அப்சல்யூட்லி சேஃப் ஃபார் ஹியூமன் கன்சம்ஷன் சொல்லி ரிப்போர்ட் வந்திருக்கு. இந்த சூழ்நிலையில அவர் அப்படி ஒரு பேட்டி கொடுத்ததுனால நிறுவனத்தோட சேல்ஸ்ல மிகப்பெரிய டிக்ளைன், ஒரு சரிவு ஏற்பட்டிருக்கு. மேலும் அந்த குழந்தை வேறு சில மெடிக்கல் காரணங்களுக்காக இறந்ததா எங்களோட தனிப்பட்ட விசாரணையில் தெரிய வருது. இந்த அவதூறாக அவர் செய்தி பரப்பியதனால எங்களுக்கு ஏற்பட்ட இழப்புக்கு 5 கோடி கேட்டு அந்த நபருக்கு நாங்கள் வழக்கறிஞர் அறிவிப்பு கொடுத்திருக்கோம். தொடர்ந்து மத்திய உணவு பாதுகாப்புத்துறை அளித்த சான்றிதழை கொண்டு செய்யாறு அடுத்த தூசி காவல் நிலையத்தில் நிறுவனத்தார் புகார் அளித்திருப்பது பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.